நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய டெக் இன்ஃபோ சேனலுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் தோன்ற பெல் பட்டன் சேர்த்து கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்க போகிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எல்லாருக்கும் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியாது. இந்த வீடியோவில் நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கை தரேன். அதை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்குள்ளே வாங்க. இதில் ஜாயின் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய இமெயில் கேட்கும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி அமேசான் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். அப்படி அக்கௌண்ட் இல்லைன்னா கீழே க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறேன். இப்போ நான் என்னுடைய இமெயில் ஐடியை கொடுத்து நான் புதுசாக அமேசானுடைய அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறேன். இப்போ என்னுடைய அமேசானோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இது நார்மலாக நீங்கள் கஸ்டமராக க்ரியேட் பண்ணுற அதே அக்கௌண்ட் தான். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு நேம் அண்ட் அட்ரஸ் அண்ட் சிட்டி, தமிழ்நாடு, அந்த மாதிரி ஜென்ரலாக கேட்குற கொஸ்டின்ஸ் கேட்கும். அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர்ஸ் கேட்கும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பேயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் எஸ் ஆர் நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நோன் கொடுத்துக்கோங்க. நோன் கொடுத்து நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. நான் நோ கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்ததும் உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆகிட்டு அடுத்து உங்களுக்கு பெர்மனெண்ட் அட்ரஸ் இது தானான்னு கேட்கும். நீங்கள் அதில் கன்ஃபார்ம் கொடுக்கணும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் கேட்கும். அதாவது உங்கள்கிட்ட வெப்சைட் இல்லைனா நீங்கள் பிளாகர் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் எப்படின்னு தெரியும். அப்படி யூடியூப் சேனல் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் யூடியூப் சேனலுடைய லிங்க்கு இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய யூடியூப் சேனலோட லிங்க்கை நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், நான் அதை ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு ஆல்ரெடி அதுவே வந்துடுது. இப்போ நான் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தா மட்டும் போதும். இதில் நீங்கள் என்ன பண்ணால் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆடுன்ற ஆப்ஷனை கிளிக் கொடுத்து அதில் நம்ம எத்தனை வெப்சைட் வேணால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அது நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அதுதான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுடைய நேம், அதாவது அந்த நேம் ஐடி நேமுக்காக கேட்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வெப்சைட் அதே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. அடுத்து நீங்கள் உங்கள் சேனலை பற்றி இல்லை உங்கள் வெப்சைட்டை பற்றி இல்லை ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டைப் பண்ணணும். உங்கள் சேனலை பற்றி ஏதாச்சும் உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ வர மொத்த ஆப்ஷனுமே உங்கள் ஜென்ரலாக கேட்குற ஒரு கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் 1 by 1 ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதில் என்ன கேட்குதுன்னா, நான் எது சம்மந்தமாக எனக்கு அஃபிலேட்டட், அதாவது எனக்கு எந்த பொருளை நான் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு கேட்கும். நான் அது கிளிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக கேட்டுகிட்டே வருது. வாட் டைப் யூஆர் வெப்சைட்டோட டைப்ஸ் கேட்குது. அது என்னோடய சேனலோட டைப்பை நான் கிளிக் கொடுத்து நான் செலக்ட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் அதுவே கூட நீங்கள் கிளிக் கொடுத்து ஓகே பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளோட வெப்சைட்டை நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணுறோன்னு கேட்குது. அதை நான் நெட்வொர்க்ஸ் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸை கிளிக் கொடுக்குறேன். இதில் இருக்கிற எதுவுமே நான் கொடுக்குறதா கொடுக்கணும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இமேஜஸில் இருக்கிற அந்த நம்பர் இல்லை டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் லோட் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி தான் இருக்குது. இந்த யூசர் ஐடி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் ஆடும் பண்ணிக்கலாம், இல்லை ஆட் பண்ணாமலே விடலாம். என்னது ஒரு பேமெண்ட் டேக்ஸ்னு ஆப்ஷன் கீழே அந்த நவுன்ற ஆப்ஷனில் நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் இது ஓப்பன் ஆகுது. இது நார்மலாக நம்ம அஃபிலேட்டட் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுற பிறகு இது ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நார்மலாக எப்படி அமேசானுக்குள்ளே போவோமோ அந்த மாதிரி டைப் பண்ணி அமேசானோடைய நார்மலாக உள்ள வெப்சைட்டில் போகிற இதில் நீங்கள் போங்க. போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அஃபிலேட்டடாக வேணும்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கேமராவை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கேமராவை செலக்ட் பண்ணி உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சைட் ஸ்ட்ரிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கிளிக் கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் டெக்ஸ்ட் இமேஜஸ்ன்னு 2 இருக்குது. டெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஆர்எல் மாதிரி அதை நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய வெப்சைட்ஸ், வாட்ஸ்அப் அந்த மாதிரி இதில் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ மூலமாக நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது HTML-ஆகவும் கிடைக்குது. இந்த HTML வச்சு நீங்கள் வெப் டிசைனிங் பண்ணுறது யூஸ் ஆகும். இதை நீங்கள் HTML காப்பி பண்ணி உங்களுடைய HTML பேஜில் இது போட்டோ நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது இயர்னிங்ஸ்னு. அதில் போனீங்கன்னா உங்களுடைய மொத்த யூஆர்எலுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பீங்க. அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். எத்தனை கிளிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் இதில் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்திருக்கு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது.
இதில் நான் எதுவுமே பண்ணல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றுமே இல்லை. அடுத்து மேலே ஹெல்ப்ன்ற ஆப்ஷனில் அட்வர்டைஸ்மெண்ட் ஷெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போனீங்கன்னா உங்களுடைய நீங்கள் ஷேர் பண்ணுற அந்த பொருட்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் வரும்ன்ற டீட்டெயில்ஸும் மொத்தமே இதில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ நீங்கள் அதை ஷேர் பண்ணி நீங்கள் இதில் சம்பாதிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோவோட சந்தேகங்களை கீழே கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தெரிவிக்கிறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.